தமிழ்நாட்டில் 16 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதால் பரபரப்பு. சீர்காழி அருகே 15 இடங்களிலும் சென்னை புரட்சிவாக்கத்திலும் சோதனை நடைபெறுவதாக தகவல். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பு. கச்சத்தீவு அருகே கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது 13 மீனவர்களை சிறைப்பிடித்ததாக தகவல். இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் காயம். யாழ்ப்பாணத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் 2வது நாளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு. 133 கோடி ரூபாய் மதிப்பில் 116 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தை விட்டு முழுமையாக விடைபெறுகிறது வடகிழக்கு பருவமழை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 30, 31 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாளை விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து NVS-2 செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்படும் நாட்களில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். பழவேற்காடு மீனவர்கள் திருவள்ளூர் ஆட்சியரிடம் மனு. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு நீர் திறப்பு இன்று நிறுத்தம். மாலை 6 மணி முதல் நீர் திறப்பு நிறுத்தப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூரு சாலையில் கோர விபத்து. பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் 5 பேர் படுகாயம். பிப்ரவரி முதல் பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ-ஜியோ அமைப்பு அறிவிப்பு. சென்னையில் நடைபெற்ற ஜாக்டோ-ஜியோ உயர்மட்ட குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீது நாளைக்கு பதிலளிக்க வேண்டும். குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் CBCIDக்கு மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வேங்கை வயல் வழக்கை தமிழக அரசு தாமாக முன்வந்து CBI வசம் ஒப்படைக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 7 நாள் விசாரணைக்கு பின் புழல் சிறையில் அடைப்பு. பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்கள், ஆசிரியர் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம். பள்ளிக் கல்வித்துறையில் 47,013 பணியிடங்களை நிரந்தரம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டம். கருங்குழி, பூஞ்சேரி இடையே உள்ள 32 கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு.
பொது சிவில் சட்டத்தை ஒவ்வொரு மாநிலமாக உணர ஆரம்பித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மட்டும் எதற்கெடுத்தாலும் எதிர்வினை ஆட்சி கொண்டு இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே யானை தாக்கிய மூதாட்டி பரிதாபமாக உயிரிழப்பு. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் கடல் ஆமைகளின் இனப்பெருக்கம் கண்காணித்து பாதுகாக்கப்படும். சென்னை கடற்கரை பகுதியில் ஆலிவ் ரிட்லி ஆமை கரை ஒதுங்கிய நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை பாரிமுனையில் தமிழ்நாடு எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை கடைகளில் வருமான வரித்துறை ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு. 12 மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சென்னை பழவன்தாங்கலில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்து லாரி விபத்து. லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கலையரங்கத்தில் முதன்முறையாக நடைபெற்ற வள்ளி கும்மி நடனம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நடனமாடி அசத்தல். திருவாரூர் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 103 ஆண்டுகள் சிறை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் மாவட்ட மகிழா நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பேருந்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த போதை ஆசாமி மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே முள்ளங்கி ஏற்றி வந்த சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்து. வட மாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். கேரள மாநிலம் ஆரட்டுக்குழி பகுதியில் 3 பேர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கோவையில் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த மாணவர்களின் ராக்கெட். அனைவரையும் வியப்பில் ஆழ்த்திய மாணவர்கள். கோவை மாவட்டம் அருகே வேட்டையன் யானையை பிடிக்க களம் இறங்கிய முத்து சுயம்பு கும்கிகள். 2 யானைகளும் வரப்பாளையம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு. ஜோகோ நிறுவனத்தின் சிஇஓ பொறுப்பிலிருந்து விலகுவதாக ஸ்ரீதர் வேம்பு அறிவிப்பு. நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றப் போவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. டிஜிட்டல் கைது செய்து பண மோசடி செய்வதில் மூளையாக செயல்பட்ட 2 பேர் கைது. கொல்கத்தாவில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் டெல்லியில் கைது செய்தது அமலாக்கத்துறை. பத்மபூஷன் விருது பெறும் நடிகர் அஜித்குமாருக்கு வாழ்த்து. சென்னை விமான நிலையத்தில் ரஜினிகாந்த் பேட்டி. இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க உடன்பாடு.
கைலாஷ் யாத்திரையை மீண்டும் தொடங்கவும் கொள்கை அளவில் ஒப்பந்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இளைஞர்களின் எதிர்காலத்துடன் தொடர்புடையது. மாணவர்கள் இதுகுறித்து விவாதத்தை தொடங்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, உலக அமைதி இரு நாட்டு மக்களின் நலனுக்காக இணைந்து செயல்படுவோம் என உறுதி. டெல்லி புராரி பகுதியில் 4 மாடி கட்டடம் இடிந்து விபத்து, 10 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி குஜராத் மாநிலத்தில் உள்ள ராஜ்கோட் மைதானத்தில் இன்று நடைபெற உள்ளது. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டின் சிறந்த ICC டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருது இந்திய அணியின் முன்னணி வீரர் ஜஸ்பிரீத் பும்ராவிற்கு அறிவிப்பு. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடர் தமிழக கிராண்ட் மாஸ்டர்கள் குகேஷ் பிரக்யானந்தா இடையிலான போட்டி சமன். பிரபல பாலிவுட் இயக்குனர் ஆனந்த் எல் ராயின் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் தேரே இஷ்க் மெயின் திரைப்படம் AR ரஹ்மான் இசையமைக்கும் படத்தின் அப்டேட் இன்று வெளியாகிறது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK25 திரைப்படம் படத்தின் அப்டேட் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் படத்தின் 3வது பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.